ஹே குட்டீஸ், நவீன சிறுவர் பஞ்சதந்திரம் சேனலுக்கு மீண்டும் வருக. கடந்த பகுதியில் மீராவின் அம்மா புறாக்களும் வலையும் என்ற கூட்டுப்பணியை பற்றிய பஞ்சதந்திர கதையை பகிர்ந்து கொண்டார். அடுத்து என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். அம்மா மீராவையும் மித்துவையும் புன்னகையுடன் பார்த்தார். பார்த்தாயா என் செல்லமே, சிறிய உயிரினங்கள் கூட ஒன்றாக வேலை செய்தால் பெரிய காரியங்களை சாதிக்க முடியும். புறாக்கள் வெறும் பலத்தால் தப்பிக்கவில்லை, அவை ஒற்றுமையுடனும் நம்பிக்கையுடனும் உழைத்ததால் தப்பின. மீராவின் கண்கள் பிரகாசித்தன. எனக்கு புரிந்தது அம்மா. நம் தோட்டத்தில் உள்ள பூக்களுக்கு தேனீக்கள், சூரிய ஒளி, தண்ணீர் மற்றும் மண் ஆகியவை ஒன்று சேர்ந்து வேலை செய்வது போல, அதுதான் ஒற்றுமை. மித்து சினுங்கியது. புறாக்கள் அவற்றின் தலைவன் பேச்சை கேட்காமல் இருந்தால் அவை தொலைந்து போயிருக்கும். மீராவின் கண்கள் புரிதலுடன் மின்னின. அப்படியானால் அந்த புறாவை போலவே இயற்கையின் அனைத்து கூறுகளும் ஒன்றாக செயல்படுவதால் தான் தாவரங்களும் பலமாக இருக்கின்றன. மீரா நம்பிக்கையுடன் சேர்த்து கொண்டாள். இனிமேல் மித்து, நாம் இருவரும் அந்த புறாக்களைப் போலவே ஒருவருக்கொருவர் உதவி செய்து பேச்சை கேட்டு ஒன்றாக வேலை செய்வோம். மித்து உற்சாகத்துடன் தலையசைத்தது. ஆமாம் மீரா, இப்போது எனக்கு புரிகிறது. இயற்கை ஒரு பெரிய குழு, நாமும் அதில் ஒரு அங்கம். நாம் நமது பங்கை கவனிக்காமல் இருந்தால் முழு குழுவும் பாதிக்கப்படும். மீரா சிரித்தாள். சரியாக சொன்னாய். அதனால்தான் நாம் தினமும் நமது தோட்டத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும். நாம் நமது பங்கை செய்வோம் என்று செடிகள் நம்மை நம்புகின்றன. அவர் அம்மா தலையசைத்தார். ஆமாம் மீரா, அதே பாடம் மக்களுக்கும் பொருந்தும். ஒரு குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒருவருக்கொருவர் உதவி செய்யும் போது குடும்பம் பலமாக இருக்கும். மாணவர்கள் ஒன்றாக வேலை செய்யும் போது ஒரு வகுப்பு புத்திசாலித்தனமாக மாறும். ஒரு நாட்டின் மக்களும் ஒரு குழுவாக செயல்படும் போதுதான் அந்த நாடு வளரும். ஒற்றுமை என்பது இயற்கையில் மட்டும் இல்லை, அது வாழ்க்கையின் வெற்றிக்கு ஒரு ரகசியம். அம்மா அவளை பெருமையுடன் அணைத்துக் கொண்டார். அந்த நாளில் தோட்டம் பிரகாசமாக தெரிந்தது. பூக்களும் பட்டாம்பூச்சிகளும் கூட அதை ஒப்புக்கொண்டது போல இருந்தது. அந்த வாரத்தின் பிற்பகுதியில் பள்ளியில் மீராவின் ஆசிரியை திருமதி பிரியா அவளது உற்சாகத்தை கவனித்து கேட்டார். மீரா, இன்று நீ மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறாய். உன் மனதில் என்ன ஓடுகிறது? ஒரு பிரகாசமான புன்னகையுடன் மீரா எழுந்து விளக்கினாள். மேடம், நான் என் அம்மாவிடமிருந்தும் என் தோட்டத்தை பார்த்ததிலிருந்தும் எல்லாம் ஒற்றுமையால் தான் வளர்கின்றன என்று கற்றுக்கொண்டேன். சூரியன், மழை, மண் மற்றும் பூச்சிகள், அவை அனைத்தும் ஒரு பங்கு வகிக்கின்றன. என் அம்மா புறாக்களும் வலையும் என்ற பஞ்சதந்திர கதையையும் எனக்கு கூறினார். விலங்குகள், இயற்கை அல்லது மக்கள் என எதுவாக இருந்தாலும் ஒற்றுமைதான் வலிமைக்கும் வெற்றிக்கும் அடிப்படை என்பதை நான் புரிந்து கொண்டேன். முழு வகுப்பும் கைதட்டியது. மேலும் திருமதி பிரியா பெருமையுடன் கூறினார். அது ஒரு அற்புதமான பாடம் மீரா, நீ சொல்வது சரிதான். ஒற்றுமையும் கூட்டுப்பணியும் மிகப்பெரிய சவால்களையும் கூட கடந்துவிடும். ஜன்னல் ஓரத்தில் அமர்ந்திருந்த மித்து மகிழ்ச்சியுடன் சினுங்கியது. அனைத்திற்கும் காரணம் என் புத்திசாலி மீராதான். நீதி, அனைத்தும் கூட்டுப்பணியின் மூலம் செழித்து வளரும் என்று இயற்கை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சூரியன், மண், மழை மற்றும் பூச்சிகள், செடிகள் வளர உதவுவது போலவே மக்களும் ஒற்றுமையுடன் ஒன்றாக வேலை செய்ய வேண்டும். வலிமை என்பது கூட்டுப்பணியில் உள்ளது, குடும்பங்களிலும் பள்ளிகளிலும் வாழ்க்கையிலும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.